வேண்டி கேட்டிருந்தேங்க. அப்புறம் சாமி டேட் கொடுத்தாரு. கொடுத்து 21 நாள் கடுந்தவம் வச்சுட்டாருங்க அம்மையை. எங்கள் வீட்டில் போய் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்கக்கூடாது. காட்டில் போய் நின்னீங்களா கடுந்தவத்துக்கு? ஆமாம், சரி. காடுதுன்னு எங்களுது ஒரு காட்டிலேயே இருந்து எந்த ஒரு மச்சனை வீடு புண்ணியேசன் வண்டியும் கூட பொழுதுக்கு இருந்து ஒரு பச்சை தண்ணியும் கூட குடிக்கல. அதே மாதிரி நம்ம பங்காளி சொந்த நெருங்கின பங்காளி வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு கூட போய் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்கல. அது மாதிரி கடுந்தவம் இருந்து. எதுக்காக தவம் இருந்தீங்க? மழை வேண்டிங்க. என்ன வேண்டி? மழை வேண்டி. உங்க தோட்டத்துக்கு மட்டுமா? ஆமாங்க, இல்லைங்க, ஊருக்கு. எங்க தோட்டத்துக்கு என்னோட வீட்டுக்கு நம்மை வேண்டிங்க கோயிலுக்கு. அப்புறம் ஊருக்கு பூரா நம்ம மழை வேண்டிங்க. அப்புறம் மழை வேண்டி கேட்டிருந்தேங்க. எந்த ஊர் நீங்க? தத்தாம்பூச்சிபாளையம் சோமனூர் சின்ன வாழை எங்கள் பக்கங்க. அப்புறம் சொன்ன டைமுக்கு நீங்க 10:30 மணிக்கு இங்கே வர்றக்கா ஃபோன் பண்ணீங்க. நான் என்ன கிழமை வந்தா மழை பெய்யுன்னு சொன்னேன்? புதன்கிழமைங்க, பஞ்சமி தேதி தேய்வுரை. பஞ்சமி தேதி வளர்வரை. வளர்வரை பஞ்சமி புதன்கிழமைக்கு என்னைக்கு வருதோ நவகிரகங்கள் சேர்ந்த தேதி வரணும்னு 9ன்னு அனைத்த தேதி இருந்தது. நவகிரகங்கள் சேர்ந்த அந்த டேட்டு வேற கோயிலுக்கு பிக்ஸ் ஆயிருந்ததுங்க. அப்புறம் அது அப்பவே சொன்னீங்க போய் பார்க்க முடியாது, கேன்சல் ஆயிருந்தது. நம்மளுக்காக அது டைம் கரெக்டாக பிக்ஸ் ஆயிருந்ததுங்க, கிடைச்சது. அப்போ அப்போவே புக் பண்ணிட்டேங்க. புக் பண்ணி இது மாதிரி மழை வேண்டி நீங்கள் சொன்ன மாதிரி கடும் தவம் இருந்தேங்க. இப்போ நீங்கள் புறப்பட்டு வரும்போது ஃபோன் பண்ணீங்க. வந்து ஒரு 12 மணிக்கு பூசை ஆரம்பிச்சிங்க. 2:45 மட்டும் பூசை இருந்தது. என்ன மந்திரம் சொன்ன மழை வேண்டி? வர்ண பகவானே நமக்கா, வர்ண பகவானே நமகையாக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணமா? ஆமாங்க, ஒரு 10-12 பேர் கூப்பிட்டுருந்துங்க. அதிகமாக கூப்பிடல. அது மாதிரி கூப்பிட்ட பிரகாரமே சாமி உங்களுக்கு யாகத்தில் உத்தரவாயிருக்குது, மழை கண்டிப்பாக கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதே மாதிரி அடுத்து 24 மணி நேரத்துலேயே மழை கிடச்சிருச்சு. எத்தனை மணிக்கு பூஜை முடிச்ச அன்னைக்கு உங்கள் வீட்டில்? அன்றைக்கி 2:45 ஆயிடுச்சுங்க. 2:45 முடிச்சுட்டு அப்புறம் 3 மணிக்கு கிளம்பிட்டீங்க. உங்கள் ஊருக்கு அடுத்த நாள் எப்போ மழை பெஞ்சது? நீங்கள் புதன்கிழமை பண்ணீங்க பூசைங்க. வியாழக்கிழமையே கிடச்சிருச்சு மழைங்க. நேற்று எத்தனை மணிக்கு? நேற்று 2 மணிலேருந்து 1:15 ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் லேசாக தொலைச்சிட்டு இருந்தது. அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க, சாமி லேசாக வருது ஒன்றும் வரலீங்க அப்படின்னு. நீ பயப்படாதப்பா, நீ பண்ண யாகத்துக்கு பலன் கரெக்டாக நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கி அப்படின்னு சொன்னாருங்க. நான் நினச்சேங்க ஒரு உழவு மழை கிடைச்ச போது உழவெல்லாம் ஓட்டி சோளமெல்லாம் போட்டு விட்டுருலாம், எல்லாம் போகிற தென்னை காஞ்சி கிடக்குது அப்படின்னு சொன்னேங்க. 2 உழவு மழை கிடச்சிது. அதே மாதிரி இந்த சின்ன வாழத்தோத்தையும் கோயிலில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மழை இல்லை கோயில் வேலை கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கிற போது மழையை நிறுத்தி போட்டாங்க, ரெக்கையை வச்சு நிறுத்தி போட்டாங்க. அதுலேருந்து தொடர்ந்து மழை இல்லை. அப்புறம் போன வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு 1000 பேருக்கு அன்னதான் போட்டாங்க. இப்போ வரும்போது பார்க்குறேன் ஒரே பொட்டு மழை இல்லைங்க. ஆமாம். ஆனால் உங்கள் ஊருக்கு நாங்கள் நடத்தின யாகம் சாமியினுடைய அருள், உங்களுடைய அருள் எல்லாமே குருவருள் திருவருள் சேர்ந்தா எல்லாமே நல்லது நடக்கும். நடக்குங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி.